மணல் குவாரிகளை அரசே ஏற்று நடத்தி பொதுப்பணித்துறை மூலம் விற்பனை செய்வது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கட்டுமான தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மணல் தட்டுப்பாடு, கட்டுமான பொருட்களின் விலையேற்றம், நல வாரிய குளறுபடி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்னிறுத்தி சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகில் அகில இந்திய கட்டட தொழிலாளர் மத்திய சங்கத்தினர் செவ்வாயன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மணல் குவாரிகளை அரசே ஏற்று நடத்தி பொதுப்பணித்துறை மூலம் விநியோகம் செய்ய வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். மணலை தமிழக அரசே ஏற்று பொதுப்பணித்துறை மூலம் மணலை விற்பனை செய்ய வேண்டும். அந்த மணலை அரசு ஏற்று நடத்தினால் இன்றைக்கு கள்ளுக்கடை, சாராய கடையிலே இருக்கிற வருமானத்தை விட அதிகமாக தமிழக அரசுக்கு லாபம் கிடைக்கும். அதன் மூலமாக இந்த அரசுக்கும் நல்ல பெயர் கிடைக்கும். 2 யூனிட் மணல் விலை 7,000 ரூபாயாக இருந்தது தற்போது 18,000 ரூபாயாக பன்மடங்கு உயர்ந்துள்ளதாகவும், ஆனாலும் தட்டுப்பாடு, பற்றாக்குறை, பதுக்கல் நடவடிக்கை தொடர்வதாகவும் கட்டட தொழிலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.